மார்னிங் சில்ட்ரன். 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் மூமெண்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த லெசன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்கெலட்டன் அப்படிங்கிறது தான். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்கெலட்டன்ல நமக்கு என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு ஸ்கெலட்டன்ல அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, ஸோ பிஃபோர் தட் நம்ம வந்து ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ணிக்கலாமா? ஸோ இன்னைக்கு பார்க்க போற ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம இப்போ இந்த ரெய்னி சீசன்ல நம்ம எப்படி நம்ம வந்துட்டு ப்ரொடெக்ஷன் நம்மளுடைய ஹெல்த்தை எப்படி மெயின்டைன் பண்ணலாம், எதை பண்ணலாம் எது பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் ஒரு 1 or 2 minutes நான் உங்களுக்கு சொல்றேன். யூஸ்வலா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய எந்த ஒரு உணவாகட்டும் அது எப்படி இருக்கணும், ஹாட்டா இருக்கணும். ஓகே, அது யங்ஸ்டரா இருந்தாலும் சரி, அவங்க ஏஜ் அதிகமா இருந்தாலுமே நம்ம எப்படி எடுத்துக்கணும், அந்த உணவாகப்பட்டது நல்ல சூடான உணவாக இருக்க வேண்டும். அப்படி இருந்ததுன்னா ஈஸி டைஜஷன் ஆகும். ஃபர்ஸ்ட் திங் நமக்கு அஃபெக்ட் ஆகிறது டைஜஷன் தான். பிகாஸ் ஆஃப் டெம்பரேச்சர் லோ லெவல், நமக்கு வெப்பநிலை குறைவாக இருக்கிறதுனால நம்முடைய செரிமான தன்மை அப்படிங்கிறது ரொம்ப பாதிக்கப்படும். அதனால உணவோ அல்லது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய நீர், தண்ணி எதுவாக இருந்தாலும் எப்படி இருக்கணும், அது சூடா இருக்கணும். ஹாட் வாட்டரே நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு டைஜஷன் அப்படிங்கிறது ரொம்ப எளிதாக இருக்கும். எப்பொழுதுமே நம்ம மார்னிங் டு நைட்டு, பிஃபோர் ஆர் ஆஃப்டர், எந்த டயத்துல நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டாலும் அது நல்ல ஹாட்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா நமக்கு டைஜஷன் ஈஸியாக இருக்கும். கூலா இருக்கக்கூடிய எந்த ஒரு ஃபுட்டையுமே அவாய்ட் பண்ணிடலாம். அதே போல ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் அல்லது யங்ஸ்டர் யாரா இருந்தாலும் அன்னெசரியா நம்ம என்ன பண்ண வேண்டாம், தேவையில்லாம இப்போ வந்துட்டு ஹெவி ரெயின், இன்சசன்ட் ரெயின் சொல்றாங்க இல்லையா, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டிலேயே பாதுகாப்பா இருந்துக்கலாம். வெளியில நமக்கு போகணும் அப்படின்னா மட்டும்தான் போகலாம். அந்த மாதிரி இல்லாம இருந்ததுன்னு சொன்னா நமக்கு அந்த காத்து கூலிங்கா இருக்கு இல்லையா, அந்த ஏர் அப்படிங்கிறது நம்மளுடைய பாடியை சஃபர் பண்ணும். அதே போல வீட்டுல குக் பண்ண ஃபுட்டை மட்டுமே கண்டிப்பா எடுத்துக்கோங்க. ஏன்னா வெளியில இருந்து வரக்கூடியது எப்ப ப்ரிப்பேர் பண்ணது, எப்படி இருக்கும், அது எல்லாமே நமக்கு தெரியாது. அதனால நம்ம வீட்டுல இருக்கிறத ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஹெல்த் என்ன ஆகாது, சஃபர் ஆகாது. ஸோ ஏன்னா நமக்கு வந்துட்டு இது ஃபுல்லுமே இப்போ இந்த ரெய்னி சீசன்ல வரக்கூடிய டிசீஸ் எதா இருந்தாலும், அது கோல்டு, காஃபோ, எந்த மாதிரியான ஃபீவரா இருந்தாலும் இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய ஒரு தன்மை தான். எல்லாமே இன்ஃபெக்ஷன் டிசீஸ். ஒருத்தருக்கு வந்தது அப்படின்னு சொன்னா அந்த ஃபேமிலி எல்லாருமே சஃபர் ஆவாங்க. ஸோ அது எல்லாரையும் என்ன பண்ணும், பாதிக்கும். வெளியில போயிட்டு வரக்கூடிய பேரண்டா இருக்கலாம் அல்லது வீட்டுல இருக்கக்கூடிய யாராவது கிட்ஸ் அல்லது ஏஜ்டு பர்சன் எல்லாருமே சஃபர் ஆவாங்க. ஸோ அவங்கவுங்க அவங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு என்ன ஆகாது, நம்ம வீடு ஃபுல்லும் எல்லாருமே நம்ம சேஃப்டியாக இருப்போம். அது போல கூல்ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம் இதை எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் தென் நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸோ இதுதான் நமக்கு ஜென்ரலா. அதே போல காட்டன் ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்றோம்னு சொன்னா அதுவும் நமக்கு ப்ரொடெக்ஷன் தரக்கூடியது, யூஸ்ஃபுல்லா இருக்கும். கம்பளி அல்லது ஸ்வெட்டர் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ பிகாஸ் நமக்கு ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வாட்டர் கண்டாமினேஷன் அப்படிங்கிறது இப்போ அதிகமா இருக்கும். கண்டாமினேட் ஆன வாட்டரை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நம்முடைய உடல் அப்படிங்கிறது பாதிக்கும். சரியா? ஓகே. ஸோ நம்ம இந்த லெசன்ல ஃபுல்லுமே நம்மளுடைய ஹெல்த்தியான உடம்பை பத்தி தான் பார்த்துட்டு வரோம். நம்ம உடல்ல எந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கு என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம நுரையீரல் அப்படின்னு சொல்றதுதான் நம்ம லங்ஸ்ங்கிறது தண்ணியாலையும் காற்றாலையும் பாதிக்கக்கூடிய ஒரு ஆர்கன் சிஸ்டம். ஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம சேஃப்டியா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த இயர் இந்த சீசன்ல நம்ம என்ன பண்ணலாம்,
எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நம்ம சேஃப்டியாக இருக்கலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்கெலட்டன். அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்கெலட்டன் அப்படின்னு சொல்றத மேஜரா ரெண்டு டிவிஷனா பிரிக்கலாம். ஆக்சியல் அண்ட் தென் அப்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லி ரெண்டு மேஜர் டிவிஷன். எந்தெந்த பகுதி எது எதுல இருக்கு, ஆக்சியல்ல என்னென்ன பகுதி எலும்புகள் இருக்கு, அப்பெண்டிகுலர்ல எந்தெந்த பகுதி எலும்புகள் இருக்கு, எலும்பு கூட்டினுடைய பாகங்கள் தான் நம்ம வந்துட்டு இதுதான் மெயினா பாக்குறது. ஆக்சியல்ல ஸ்கல் அண்ட் தென் ரிப்ஸ் பார்ட் அண்ட் வெர்டெபிரல் காலம். ஸோ இந்த மூணுமே எதுல இருக்கும், ஆக்சியல் பார்ட்ல. அப்பெண்டிகுலர் ஸ்கெலட்டன் அப்படின்னு சொன்னா பெக்டோரல் கிரிடல் அண்ட் தென் பெல்விக் கிரிடல். ஸோ இது ஆர்ம்ஸ் பார்ட், நமக்கு கை பகுதி, இது கால் பகுதி. எலும்பு கூடுனா அச்சு எலும்பு கூடு, இணையுறுப்பு எலும்பு கூடுன்னு டூ பார்ட்டா பிரிக்கலாம். அச்சு எலும்பு கூட்டுல என்ன இருக்கும், நமக்கு பிரெயின், ஸ்கல், மண்டையோட பாதுகாக்கக்கூடியது. ரிப்ஸ் அப்படிங்கிறது நம்முடைய சைட்ல உடல்ல இருக்கக்கூடிய விலா எலும்புகள் இருக்கக்கூடிய பகுதி. வெர்டெபிரல் அப்படிங்கிறது முதுகெலும்பு தொடர். அப்பெண்டிகுலர்ல இருக்கக்கூடியது நம்ம மார்பு வளையங்கள், அதுதான் பெக்டோரல்னு சொல்லுவோம். ஹிப் பார்ட்ல இருக்கிறது தான் பெல்விக் பார்ட்னு சொல்லுவோம். ஹிப் ஜாயின் சொல்றோம், அதுல பெல்விக் கிரிடல்ங்கிறது இடுப்பு வளையங்கள். இந்த பகுதி கால் பகுதி. கால் பகுதியில இருக்கக்கூடிய எல்லா ஜாயின்ஸும் இது மேல இருக்கக்கூடிய கையில இருக்கக்கூடிய ஜாயின்ஸ், அந்த மூட்டுகள் எல்லாத்தையுமே நமக்கு இணைக்கக்கூடியது. ஸோ ஸ்கெலட்டன் பார்ட் அப்படின்னு சொன்னா ஆக்சியல். ஸோ ஆக்சியல் ஸ்கெலட்டன் அப்படின்னு நம்ம பார்க்கிறது. இப்போ இதுல எத்தனை எலும்புகள் ஒவ்வொன்றுலயுமே இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த ஆக்சியல் ஸ்கெலட்டன் எதை எல்லாத்தையும் நமக்கு பாதுகாக்கக்கூடியது. எலும்பு மண்டலம் அப்படிங்கிறது உடலினுடைய இயக்கத்திற்கு முக்கியமான ஒரு பகுதி. ஸ்கெலட்டன் சிஸ்டம்ங்கிறதே இம்பார்ட்டன்ட், நம்முடைய உடலினுடைய மூவ்மெண்ட்டுக்கு ஃபங்க்ஷன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பார்ட் அப்படிங்கிறது தான் ஸ்கெலட்டன் சிஸ்டம். ஸோ அச்சு எலும்பு கூடு அப்படிங்கிறதுல இது நமக்கு நமக்கு பின்னாடி இருக்கக்கூடியது. ஒரு எந்தெந்த பகுதி அப்படின்னு சொன்னா இந்த ஸ்கல் பார்ட்ல இருக்கக்கூடிய அந்த நம்ம மூளை பகுதியில் இருக்கக்கூடிய மண்டையோடு அண்ட் தென் ஸ்டர்னம் அண்ட் நம்மளுடைய மார்பெலும்பு, முதுகெலும்பு தொடர், இந்த மூணையுமே நமக்கு பாதுகாக்க கூடியது. அதுல இருக்கக்கூடிய எலும்புகள் அப்படிங்கிறது தான் நமக்கு ஆக்சியல் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு டாபிக்கா பார்க்கலாம். இப்ப 3 பார்ட் இருக்குல்ல, ஸ்கல், ரிப்ஸ் அண்ட் வெர்டெபிரல் காலம். இந்த மூணுலயும் ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்னு ஸ்கல். ஸ்கல் பார்ட் மண்டையோடு அப்படின்னு சொன்னா எத்தனை போனால ஆக்கப்பட்டது, 22 போன், 22 எலும்புகளால் நமக்கு உருவாக்கப்பட்டதுதான். இது எல்லாமே எப்படி இருக்கும், சின்ன சின்ன எலும்புகளால் ஆக்கப்பட்டது. அதனுடைய சைஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ஸ்மாலா இருக்கும். ஸ்மால் சைஸ் போன்ஸ் தான் மேக் பண்ணியிருக்கக்கூடியது ஸ்கல் பார்ட்ல. ஓகே. சோ எப்படி இருக்கும், ஆக்சுவலா இது நம்ம வந்து ஃபிக்ஸ்டு, மூவபிள், இமூவபிள் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்திருக்கோம். சோ இது எப்படி இருக்கும், நமக்கு ஃபிக்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு பார்ட். சோ இதுல 8 எலும்புகள் நமக்கு ஒன்னா ஜாயிண்ட் ஆகும் பொழுதுதான் என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டா கிரேனியம். கிரேனியம் அப்படிங்கிற பார்ட் நமக்கு உருவாகிறதுக்கு எத்தனை போன்ஸ், 8 போன்ஸ். 8 போன்ஸ் ஜாயிண்ட் ஆகி நமக்கு கிரேனியம் அப்படிங்கிறது நமக்கு உருவாகும். எகைன் 14 இருக்கக்கூடிய 22ல 8 லெஸ் ஆனா நமக்கு ரிமைனிங் 14 போன்ஸ். இது எல்லாமே சேர்ந்து நமக்கு எந்த பகுதியை உருவாக்கக்கூடியது, ஃபேஸ் பார்ட். சோ ஃபேஸ் பார்ட்ல எத்தனை எலும்புகள் இருக்கு அப்படின்னு கேட்டா 14 போன்ஸ். நம்முடைய முகப்பகுதியில் 14 எலும்புகள் அமைந்துள்ளன. சோ இது எப்படி இருக்கும், நமக்கு நகரக்கூடியது. முகத்துல எல்லா இடமுமே நமக்கு பேசும் போதெல்லாம் தசை எல்லாமே அசையுது இல்லையா. சோ இது நமக்கு வந்துட்டு
ஃபுல்லும் நகரக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். 8 எலும்புகள் ஜாயிண்ட் ஆகி நமக்கு அந்த மண்டையோட்டு பகுதி அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அசையாம இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கல் பார்ட்ல total number of bones are 22. 8 bones are joined to form cranium part and then 14 part are joined to form in face part. ஸோ இது எல்லாமே நமக்கு எந்த பகுதியில, ஸ்கல் பார்ட்ல இருக்கக்கூடியது. ஸோ இது நம்ம தாடை பகுதி கீழே இருக்கிறது. இந்த 14 எலும்புகள்னா ஜா பார்ட் அண்ட் தென் நம்மளுடைய சிச்சின் எல்லா பார்ட்டையுமே நமக்கு என்ன பண்ணக்கூடியது, ஃபுல்லும் நகர செய்யக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும். ஓகே, மேல முதுகெலும்போட நமக்கு மேற்புறத்துல வைக்கக்கூடிய மண்டையோட்டை என்ன பண்ண முடியும், மேலையும் கீழையும் மட்டும்தான் நம்மளால மூவ் பண்ண முடியும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடியது வெர்டபிரல் காலம்ஸ். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் திங்க பார்க்கறது ஸ்கெல் அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆக்சியல்ல வெர்டபிரல். வெர்டபிரல் காலம்னா முள்ளெலும்பு தொடர், முதுகெலும்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. சோ இந்த நமக்கு முதுகு பகுதியில இருக்கக்கூடியது, நம்முடைய உடலினுடைய பின்பகுதியில் நீண்ட ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய முதுகு தண்டு அல்லது முதுகெலும்புன்னு சொல்லலாம். இது தாங்குகின்றது எந்த பகுதியை, நமக்கு வந்துட்டு மெயினா நம்மளுடைய பாடியினுடைய பேக் போர்ஷன் இல்லையா. சோ பின்பகுதியை நமக்கு தாங்கி நிற்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி இல்லையா. பேக் போன் அப்படிங்கிறது தண்டுவட பகுதி இல்லையா, அந்த இடத்துலதான் நமக்கு முக்கியமா இருக்கு. ஸோ இட் இஸ் மேட் அப் ஆஃப் இண்டிவிஜுவல் போன்ஸ் தட் இஸ் கால்ட் அஸ் வெர்டபிரே. ஸோ ஒவ்வொன்றுமே எப்படி இருக்கும், நமக்கு இண்டிவிஜுவலா ஃபார்ம் ஆயிருக்கக்கூடியது, தனித்தனியாக நமக்கு உருவாகி இருக்கும். இந்த முதுகெலும்புகள்ங்கிறது தனிப்பட்ட எலும்பால நமக்கு உருவாயிருக்கக்கூடியது, அதுதான் வெர்டபிரேன்னு சொல்றோம். இதுல எந்தெந்த பகுதியில எத்தனை எலும்புகள், வெர்டபிரல் காலம் கன்சிஸ்ட் ஆஃப் cervical vertebrae. சோ 7 cervical vertebrae. வெர்டபிரேல எந்தெந்த பார்ட் இருக்கு, அது எந்தெந்த பகுதியில எத்தனை எலும்புகள் இருக்கு. cervical அப்படின்னு சொன்னா 7 போன்ஸ், கழுத்து பகுதி அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், cervical அப்படின்னு சொல்றோம். அண்ட் தென் லூம்புங்கிறது நமக்கு 12 போன்ஸால உருவாக்கப்பட்டது. நம்ம எத்தனை பிரிவுகளாக இதை நம்ம பிரிக்கலாம், எத்தனை எலும்புகள் ஒவ்வொரு பகுதியிலையும் இருக்கக்கூடியது. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் 5 fused scleral and 3 fused coccygeal vertebrae. Next one is scleral. ஸ்கேரல்ல எத்தனை போன்ஸ் இருக்கும், நமக்கு 5 எலும்புகள். நம்முடைய கழுத்து எலும்புகள் 7, லும்பர்ங்கிறது மார்பு பகுதியில இருக்கக்கூடியது 12, 5 இடுப்பு எலும்புகள் அண்ட் தென் 5 திருகு எலும்புகள், 3 நமக்கு எப்படி இருக்கக்கூடியது, கடைசியாக இருக்கக்கூடிய பகுதி வால் பகுதியில இருக்கக்கூடிய எலும்புகள். சரிங்களா. சோ cervical part, cervical bone அப்படிங்கிறது 7 cervical vertebrae, 12 lumbar vertebrae, 5 fused scleral and then 5 fused coccygeal. ஓகே, சோ இத்தனை நமக்கு இந்த எலும்புகளால் நமக்கு என்னது, அந்த நம்முடைய பின்பகுதி அப்படிங்கிறது நமக்கு முழுவதுமாக பிரிஞ்சிருக்கும். சரியா. சோ இந்த முள்ளெலும்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும், உடலை முன்னும் பெண்ணும் நமக்கு அசைவதற்காக பாதுகாக்கும். மெயினா இதனுடைய இப்போ ஃபங்க்ஷன்ஸ் என்ன, சோ இட் ப்ரொடெக்ட்ஸ் த ஸ்பைனல் கார்டு, நம்முடைய முதுகு பகுதியை, ஸ்பைனல் கார்டை பாதுகாக்கக்கூடிய முக்கியமான ஒரு வேலை, அதுதான் அதனுடைய முக்கியமான பணி. அண்ட் தென் சப்போர்ட் டு ஹெட், ஏன்னா நம்மளுடைய தலைப்பகுதியை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடிய அந்த பகுதி. serves an attachment for the ribs, மார்பு எலும்போடு நமக்கு இணைந்திருக்கக்கூடிய பகுதி, ஜாயிண்ட் பார்ட்டா இருக்கும். சோ மேல இருக்கக்கூடிய தலைப்பகுதி, முதுகுல இருக்கக்கூடிய தண்டுவனம், சைட்ல இருக்கக்கூடிய ரிப்ஸ் பார்ட் அண்ட் தென் இட் provides support to place of attachment for the pectoral and then pelvic, நமக்கு இடுப்பெலும்பை தாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அண்ட் தென் மூவ்மெண்ட் ஆஃப் skeleton. So
நம்ம எலும்பு பகுதியை எல்லாத்தையுமே நமக்கு நகர செய்யக்கூடிய ஒரு பணி. ஹெட்ஸ் டு வாக்கிங் அண்ட் ஸ்டாண்டிங், நிற்பதற்கு நடப்பதற்கு எல்லா வேலைகளுக்குமே நமக்கு உதவக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சோ இந்த எல்லா பணியையுமே செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பார்ட் அப்படிங்கிறது தான் இந்த வெர்டெபிரல் காலம். அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது ரிப் பார்ட் இல்லையா, ரிப் கேஜ். இப்போ ஆக்சுவலா 3 பார்ட்ஸ் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படிங்கிறது ஸ்கல் பார்ட் protects the brain and then vertebral column protects the spinal cord. Next one is ribs and sternum protects heart, lungs and liver. Third part is rib cage. ரிப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி நமக்கு மார்பெலும்பு அல்லது விலாயெலும்புகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இதுல 12 பேர், சோ 12 ஜோடி எலும்புகளால் உருவாக்கப்பட்ட பகுதி. இட் இஸ் கோன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் மேட் அப் ஆஃப் 12 பேர் ரிப்ஸ். 12 ஜோடி விலா எலும்புகளால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஸ்டர்னம் பார்ட். ஸ்டர்னம் பார்ட்ல நமக்கு எத்தனை ஜோடி எலும்புகள் இருக்கு? 12 ஜோடி. ரிப்ஸ் ஆர் அட்டாச்ட் டு வெர்டெப்ரே அட் த பேக் விச் த கர்வ் ரவுண்ட். சோ இதுதான் நமக்கு மார்பெலும்பு இல்லையா. சோ இப்போ செஸ்ட் பார்ட் அப்படின்னு சொன்னா எப்படின்னா இதே மாதிரி ஒவ்வொன்றும் வளைஞ்சு இந்த மாதிரியான அமைப்போட இருக்கு. விலா எலும்புகள் நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய என்னது இந்த ரிப்ஸ் பார்ட் இப்படிதான் இந்த மாதிரி நமக்கு தெரியும். சரிங்களா. சோ இது எதோட இணைஞ்சிருக்கும்? நமக்கு கீழே நமக்கு பின் தண்டுவடத்தோடு நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். சோ மார்பெலும்பு பகுதியில 12 ஜோடி விலா எலும்புகள் ஒரு கூம்பு வடிவ அமைத்தோட இருக்கும். எப்படி இருக்கும்? நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முதுகெலும்பு தொடரோடு இணைந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். 10 ஜோடி அப்படிங்கிறதும் நமக்கு கீழே நம்மளுடைய செஸ்ட் அந்த பகுதியில இருக்கும். 2 ஜோடி மட்டும் தனியா இருக்கும். சோ அந்த எலும்புகளுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னா 2 பேர் மட்டும் அந்த மிதக்கக்கூடிய தன்மையில இருக்கிறதுனால ஃப்ளோட்டிங் டு ரிப்கேஜ் அப்படிங்கிறதுல 10 பேர் நமக்கு செஸ்ட் பார்ட்ல நமக்கு இருக்கக்கூடியது. 2 பார்ட் ஆஃப் லோயர் ரிப்ஸ் ஆர் ஃப்ரீ அண்ட் ஃப்ரண்ட். நமக்கு ஃப்ரீயா இருக்கக்கூடியது மிதக்கக்கூடிய தன்மையில தனியாக இருக்கும். இவை மிதக்கும் விலா எலும்புகள் அப்படின்னு ஸ்பெஷல் நமக்கு வரும். எதற்காக அப்படின்னு சொன்னா நமக்கு ரெஸ்பிரேஷன், சுவாசித்தலும் போது சுருங்கி விரியக்கூடிய ஒரு நிலை இருக்கு இல்லையா. சோ அந்த மாதிரி சுருங்கி விரியும் போது இந்த கீழ் பகுதியில இந்த பகுதியில அடியில இருக்கக்கூடிய 2 விலா எலும்புகள் சுருங்கி விரியக்கூடிய தன்மையோட இருக்கும். அதற்காக தான் அந்த அமைப்பு. நுரையீரல், இதயம், கல்லீரல் இந்த எல்லா பார்ட்டையுமே பாதுகாக்கக்கூடிய பகுதி தான் இந்த ஸ்டர்னம் பார்ட் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த ஆக்டிவிட்டி பார்ப்போம் இப்போ. இப்போ என்னென்ன பார்த்தோம் நம்ம? இப்ப ஸ்டர்னம் தான் லாஸ்டா பாக்குறோம் இல்லைங்களா. சோ இந்த கேஜ்ல பாருங்க எந்தெந்த பகுதி இதுல இருக்கு அப்படின்னு. சோ இதுல ஸ்காரல் பார்ட் அண்ட் தென் cervical vertebrae, lumbar, thoracic and then coccyx. ஸோ இந்த பகுதி எல்லாமே நமக்கு எங்க இருக்கிறது? சாரி, இது நம்ம வந்து முள்ளெலும்பு தொடர்ந்து பார்த்தோம் இல்லையா, வெர்டெப்ரல் காலம் அதோட ஒரு ஆக்டிவிட்டி தான். அந்த ஆக்டிவிட்டியில இப்போ நம்ம வந்து எந்தெந்த காலம் இதுல என்னென்ன இருக்கு. இப்போ நம்ம பார்த்தது ஃபர்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது என்னது? சர்விக்கல். சர்விக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி எது சொன்னோம்?
கழுத்து பகுதி இல்லைங்களா? சோ கழுத்து பகுதியை தான் என்ன சொல்றோம்? சர்விக்கல் பார்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கக்கூடியது லாஸ்டா கீழே இருக்கிறது தான் என்னது? இந்த பகுதி அப்படிங்கிறத லூம்பர் அப்படிங்கிற பார்ட். சென்டர் பார்ட்ல இருக்கக்கூடியது தான் இந்த thoracic. ஓகே, சோ இது நமக்கு முள்ளெலும்பு தொடர்ல நம்ம பார்த்தோம். ஆக்சியல்ல இருக்கக்கூடிய பார்ட் இருக்கு இல்லையா? இந்த 5 மெயினான பகுதி cervical vertebrae அப்படிங்கிறது கழுத்து, அண்ட் தென் லூம்பர் அப்படிங்கிறது இந்த கீழ் பகுதியில இருக்கக்கூடியது, சென்டர் பார்ட் மார்பெலும்பு பகுதியெல்லாம் இருக்கக்கூடியது என்னது? thoracic part. And next one is scleral and then cochlea. ஓகே, ஸ்கேரல் அப்படிங்கிற பார்ட் இதற்கு கீழே நமக்கு லூம்பருக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி. காக்லிக்ஸ் அப்படிங்கிறது கடைசியில இருக்கக்கூடிய வால் பகுதி. சரியா? சோ இது நம்ம எந்த பார்ட்? வெர்டெபிரல் காலம். ஹியூமன் பாடியில இருக்கக்கூடியது cervical vertebrae, thoracic vertebrae, lumbar, and then sternum and coccyx. டோட்டலா இருக்கக்கூடியது இந்த பகுதி தான். ஓகே, எஸ், இந்த பகுதியில இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிருக்கோம்? கரெக்டா மேட்ச் பண்ணிருக்கோம். சோ நம்ம ஆக்சுவல் பார்ட்ல பார்த்தது இதான். சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கழுத்து பகுதியில இதுதான் நம்மளுடைய முள்ளெலும்பு தொடர், முதுகெலும்பு தண்டுவடம் சொல்றோம்ல, அங்க இருக்கக்கூடிய எல்லா எலும்புகள், கழுத்து எலும்புகள் நடுப்பகுதியில இருக்கக்கூடியது thoracic. அண்ட் தென் இங்க அதற்கு அடுத்த பகுதி லூம்பஸ், ஸ்கேரல் அண்ட் காக்லியஸ் இங்க ஜாயிண்டா இருக்கக்கூடியது. சோ வெர்டெபிரல் காலம் நம்மளுடைய ஹியூமன் பாடியில எப்படி ஜாயிண்டா இருக்கும்னு பார்த்தோம். அதற்கு உண்டான ஆக்டிவிட்டி தான் இந்த பார்ட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது ஆக்சியல் அண்ட் தென் அப்பெண்டிகுலர் இல்லையா? ஆக்சியல் பார்ட்ல என்னென்னலாம் இருக்கும், அப்பெண்டிகுலர்ல நமக்கு ஸ்கெலிட்டன்ல என்னென்ன பார்ட் இருக்கும் இல்லையா? சோ நம்ம பார்த்தோம்ல, அதை இப்போ நம்ம கரெக்டா மேட்ச் பண்ணலாமா? ஓகே, சோ ஆக்சியல் பார்ட் அப்படின்னு சொல்றதுல எந்த பகுதி எல்லாம் பார்த்தோம்? ஸ்கல், ரிப்ஸ், வெர்டிபிரல் காலம் இல்லையா? சோ ஸ்கல், ரிப்ஸ், வெர்டிபிரல், அதுல நமக்கு வந்து ஸ்டர்னமா, எந்தெந்த பகுதி, எத்தனை எலும்புகள், இது எல்லாத்தையுமே நம்ம இந்த இடத்துல சூஸ் பண்ணலாம். எஸ், ஆக்சியல் ஸ்கெலிட்டன்ல நமக்கு 80 போன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். எந்த பகுதியெல்லாம் நம்ம பார்க்கலாம்? எஸ், திஸ் ரிப்ஸ் பார்ட், ஆக்சியல்ல இருக்கக்கூடியது ரிப்ஸ் பார்ட். அண்ட் தென் கிரேனியம் பார்ட். கிரேனியம் பார்ட் எதுல இருக்கும்? நமக்கு ஃபுல்லோ ஆக்சியல்ல இருக்கும். ஸோ ப்ரொடெக்ட் மேஜர் ஆர்கன்ஸ், ஏன்னா நம்மளுடைய தலைப்பகுதி, மார்பு பகுதி எல்லாத்தையுமே நமக்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு பார்ட் தான் நமக்கு ஆக்சியல் ஸ்கெலட்டன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வெர்டெபிரல் காலம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஸ்டர்னம் பார்ட். இப்ப பார்த்தோம் இல்லையா? ஸ்டர்னம் பார்ட், கிரேனியம், அண்ட் தென் நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன் axial skeleton are made up of 80 bones. What are the parts are in axial skeletons? Are ribs, cranium, protect major organ, vertebral column, and then sternum part. So இவை எல்லாமே என்னது? நமக்கு axial skeleton. Remainings are appendicular. So how many number of bones are present in appendicular skeleton? Yes, 126 bones are present in appendicular. எந்தெந்த part protects movement by working conjunction with muscular சிஸ்டம். அப்பெண்டிகுலர்ங்கிறது ஃபுல்லும் மூவ் ஆகக்கூடியது. நமக்கு எந்த பகுதி எல்லாம் பார்த்தோம்? கால் பகுதி, லெக்ஸ், ஃபீட்ஸ், ஆர்ம், அண்ட் தென் ஹேண்ட் பார்ட், அண்ட் தென் ஷோல்டர், தோள் பகுதி, இடுப்பு பகுதி. இடுப்பு பகுதிக்கு கீழே இருக்கக்கூடியது தான் நமக்கு கால், பாதம் எல்லாமே. ஷோல்டர் அப்படிங்கும் போது அதுல கை, விரல்கள் எல்லாமே நமக்கு இணைந்திருக்கக்கூடிய பகுதி. சோ இதுதான் ஆக்சியல் ஸ்கெலட்டன் அண்ட் தென் அப்பெண்டிகுலர் ஸ்கெலட்டன். நம்ம பார்த்த இப்போ டாபிக்
ரிலேட்டடா ரெண்டு ஆக்டிவிட்டி. ஒன்னு வெர்டபிரல் காலம்ல என்னென்ன பார்ட் இருக்கும் அப்படிங்கிறத லேர்ன் பண்ணிடும், அதற்குண்டான ஆக்டிவிட்டி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆக்ஷன்ல. இப்போ வந்து ஆக்ஷன் அண்ட் அப்பெண்டிகுலர் டோட்டலா அதுல எத்தனை போன்ஸ் இருக்கும் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப ஆன்சர் சப்மிட் பண்றேன். எஸ், ஆக்சியல் ஸ்கெலட்டன் பார்ட்ஸ் ஆர் கரெக்ட். அண்ட் தென் அப்பெண்டிகுலர் ஸ்கெலட்டன்லயும் டோட்டலா எல்லா ஆன்சருமே நமக்கு எப்படி இருக்கு, ரைட்டா இருக்கு. ஓகே, இந்த ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது நிச்சயமா நம்ம பார்த்த இந்த லெசனுக்கு, இந்த செஷன்ல பார்த்த டாபிக் ரிலேட்டடா இருக்கு. ஸோ ஜஸ்ட் வி ரீகால் த லேர்னிங் டாபிக்ஸ். என்ன லேர்ன் பண்ணிட்டு இருக்கோமோ அதற்குண்டான ஒரு ஆக்டிவிட்டியை தான் இப்ப பார்த்துட்டோம். ஓகே, ஸோ நிச்சயமா உங்களுக்கு இப்போ அந்த கான்செப்ட் அப்படிங்கிறது நல்லாவே ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது ஆக்சியலுக்கு அடுத்தது எந்த பார்ட் நம்ம பார்க்கணும்? எஸ், அப்பெண்டிகுலர். இப்போ ஸ்கெலட்டன்லயே நம்ம ஆக்சியல் அண்ட் அப்பெண்டிகுலர்னு ரெண்டா பிரிச்சோம். அதுல ஆக்சியல் பத்தி நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அப்பெண்டிகுலர். Appendicular skeleton part. It contains the bones of appendages of the body as well as the structures connected. நம்ம எதெல்லாம் நமக்கு ஷோல்டர், ரிஸ்ட், கை, காலு, இந்த எல்லா பகுதிகளையும் இணைக்கக்கூடியது, இணைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து என்னது, இணைப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த அந்த ஆக்சியல்ங்கிறது அச்சு எலும்பு கூடு. அடுத்தது இணையுறுப்புன்னா ஃபுல்லையுமே நம்ம எல்லாத்தையும் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு பார்ட். ஓகே, சோ அதனாலதான் அப்பெண்டிகுலர் ஸ்கெலட்டன். சோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுல பாக்குறது ஷோல்டர் போன். இப்போ எப்படி நம்ம மண்டையோடு மார்பெலும்புன்னு பார்த்தோமோ அதே போல இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஃபர்ஸ்ட் பார்ட்டா நம்ம பார்க்கிறது இதுல ஷோல்டர் போன். ஷோல்டர் போன் அல்லது நமக்கு விலா எலும்புகள், மார்பெலும்பு அல்லது பெக்டோரல். ஷோல்டர் ஆர் பெக்டோரல். ஷோல்டர் ஆர் பெக்டோரல் போன் அப்படின்னு பார்க்கலாம். சோ ஷோல்டர் அல்லது நமக்கு பெக்டோரல் அப்படிங்கிறது ஃபார்ம்டு பை காலர் போன். ஷர்ட்டுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், காலர் பகுதி அப்படின்னு வைப்பாங்க இல்லையா? சோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம், காலர் பகுதி, காலர் பார்ட்னு சொல்றோம் இல்லையா? அது போலதான் இந்த இணையுறுப்பு எலும்பு கூடுல ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய அந்த தோள்பட்டை எலும்புங்கிறது முன்பக்கத்துல காலர் எலும்பாலையும் பின்பக்கத்துல என்ன எலும்பால நமக்கு ஷோல்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது தோள்பட்டை, ஷோல்டர் பிளேட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அதுதான் காலர் போன் அண்ட் த ஷோல்டர் பிளேடு. இந்த ரெண்டாலதான் நமக்கு ஜாயிண்ட் ஆயிருக்கும். ஒன் இஸ் காலர் அண்ட் தென் ஷோல்டர் பார்ட். இந்த ரெண்டு பகுதியால இணைக்கப்பட்டிருக்கிறது தான் நமக்கு ஷோல்டர் போன். நமக்கு அண்ட் தென் காலர் போன் இஸ் சப்போர்ட்டட் பை த பிரஸ்ட் போன் எண்ட். எந்த பகுதியில? இதுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியே நமக்கு மார்பெலும்பு பகுதி தான் இல்லைங்களா? அப்ப யார் இவங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க? மார்பெலும்பு பகுதி. சோ தோள்பட்டை எலும்புல ஒரு சின்ன நம்ம ஷோல்டர்ல பார்த்தா இங்க என்ன ஆகும், ஒரு பவுல், ஒரு கிண்ணம் போன்ற அமைப்பு. நமக்கு ஷோல்டர் பார்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஷோல்டர் போனே எப்படி இருக்கும், நமக்கு வழுக்கு மூட்டால் ஆக்கப்பட்டது, நகரக்கூடிய தன்மையால இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ அது போலதான் இந்த இடத்துல இங்க நமக்கு ஷோல்டர் போன்லயும் கழுத்து பகுதி மேல ஒரு பால் மாதிரியான ஒரு பார்ட், அதுதான் நம்ம பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அந்த பகுதியால உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய ஷோல்டர் பார்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பெல்விக். பெல்விக் போன் அப்படிங்கிறது இடுப்பு எலும்பு. சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது பெல்விக் போன். பெல்விக் அப்படின்னு சொல்லும் போதே நம்முடைய இடுப்பு எலும்பு எவ்வாறு இருக்கும், இந்த பகுதிங்கிறது எதுக்காக இருக்கு, நமக்கு
மேல இருக்கக்கூடிய இந்த முதுகெலும்பு தொடராகப்பட்டது உள்ள பதியக்கூடியது பிக்ஸ் ஆகிற மாதிரியான ஒரு பகுதியில இருக்கும் இல்லையா, அந்த பகுதிக்கு தான் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு. ஓகே, சோ பெல்விக் போன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரியான ஒரு ஷேப்ல இருக்கும். கீழே பாருங்க, இந்த முதுகெலும்பு தொடர், முள்ளெலும்பு தொடர், இதுதான் வந்து நமக்கு என்ன ஆயிருக்கும், ஜாயிண்ட் ஆகி இந்த இடத்துல நமக்கு முடிஞ்சிருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஓகே, பெல்விக் கேர்டல் சொல்லக்கூடிய இந்த இடுப்பு பகுதியில இருக்கக்கூடிய ஒரு போன் தான் பெல்விக் போன். இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பெல்விக் girdle is made of strong and balanced entire weight of the body because நமக்கு மேல் பகுதியில நம்முடைய கீழ்ப்பகுதி அப்படிங்கிறது கால் பகுதி மட்டும்தான். மேலதான் நமக்கு தலைப்பகுதியில மண்டையோடு அப்படிங்கிறது வெயிட்டா இருக்கும், ஷோல்டர். அதே போல நம்மளுடைய கிட்டத்தட்ட ஒரு 60% ஆஃப் வெயிட் ஆஃப் த பாடிங்கிறது அப்பர் போர்ஷன் தான். அப்ப எல்லாத்தையும் தாங்கி நிற்கக்கூடிய ஒரு பகுதி, பேர் பண்ண வேண்டியது யாரு, இடுப்பெலும்பு தான். சோ அந்த டோட்டல் பாடியினுடைய வெயிட்டையுமே நமக்கு தாங்கி நிற்கக்கூடிய பகுதி. இட் இஸ் ஃபார்ம்டு பை 5 fused vertebrae. ஸோ 5 எலும்புகள் நமக்கு இணைந்து ஒரு பகுதியாக இருக்கக்கூடியதுதான் இந்த இடத்துல இந்த இடுப்பு எலும்பு. 5 இணைந்த முதுகு எலும்புகளால் நமக்கு உருவாக்க இருக்கக்கூடியதுதான் பெல்விக் போன் பார்ட். ஒவ்வொரு போன் பார்ட்டையும் எடுத்தா எத்தனை போன்ஸ் அதுல கன்சிஸ்ட் ஆயிருக்கும், எந்த பகுதியை பாதுகாக்க கூடியது, அதனுடைய ஒர்க் என்ன அப்படிங்கறதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நம்ம வந்துட்டு மார்பெலும்பு அண்ட் தென் மண்டையொட்டு பகுதி, முள்ளெலும்பு எல்லாம் பார்த்தோம். அது ஆக்சுவல் பார்ட்ல. அப்பெண்டிகுலர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம பார்க்கறது வந்துட்டு அதுல ஷோல்டர் போன் அல்லது பெக்டோரல். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பெல்விக் போன். பெல்விக் போன் அப்படின்னு சொல்றதுல நமக்கு எத்தனை போன்ஸ் இருக்கு, 5 போன்ஸால நமக்கு ஃபார்ம் ஆயிருக்க கூடியது. இது உடலினுடைய எல்லா வகையான பகுதியினுடைய எடையையும் தாங்கி நிற்கக்கூடியது. தொடை எலும்பு அப்படிங்கிறது எந்த ஜாயிண்டால நம்ம இருக்கும், ஒவ்வொன்றுலயும் என்னென்ன ஜாயிண்ட் இருக்கு அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இது தை பார்ட்ல, தை போன்ஸ் ஆர் அட்டாச்டு எய்தர் சைட் ஆஃப் பால் அண்ட் சாக்கெட். சோ பால் அண்ட் சாக்கெட் அப்படிங்கிறதே நம்ம என்னது, அந்த ஒரு பால் போன்றது இடுப்பு எலும்பு பாத்தீங்களா, இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல இருக்கும் இல்லையா. சோ அந்த மாதிரி இருக்கும்போதுதான் அது என்ன பண்ணுது, நமக்கு நகரக்கூடிய ஒரு பகுதி. இங்க கீழே பாருங்க, இந்த வளைவான ஒரு பகுதி இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளுடைய இடுப்பினுடைய பின்பகுதியில இருக்கக்கூடிய எலும்புகள். இங்க நமக்கு தை பார்ட் அப்படிங்கிறது ஜாயிண்ட் ஆயிருக்கும். நம்முடைய தொடைப்பகுதி, இந்த பார்ட்டுக்கு பேரு ஈலியம் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் பெல்விக்னுடைய இன்னர் பார்ட் இந்த பகுதி. This part is known as ஈலியம் part, base of sternum. இதுதான் இந்த பகுதி நமக்கு இதனுடைய பேஸ் பார்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுடைய பேஸ் பார்ட்டா இருக்கக்கூடியது ஹிப் ஜாயிண்ட் அப்படிங்கிறது, இடுப்பு எலும்புகள் நமக்கு இணைந்து இருக்கக்கூடிய பகுதி ஹிப் ஜாயிண்ட். அண்ட் தென் காக்யாக்ஸ் அப்படின்னு சொன்னோம்ல, இந்த டிப் பார்ட்ல இருக்கிறது தான் இந்த காக்யாக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பகுதி. சரிங்களா. சோ செகண்டா இருக்கக்கூடிய அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன் பார்ட்ல ஷோல்டர் அண்ட் தென் பெல்விக். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்ம் அண்ட் தென் லெக் போன். கைப்பகுதி, கால் பகுதி இல்லையா, தனித்தனியா நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்ம் போன். சோ கைப்பகுதி அப்படிங்கிறது எப்படி இருக்கும், நீண்ட ஒரு பகுதியாக இருக்கும் இல்லையா. சோ இந்த கையினுடைய பகுதி அப்படிங்கிறது எப்படி இருக்கும், நமக்கு இந்த மாதிரி நீண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்போட இருக்கிறது தான். சோ இந்த கை பகுதியில நமக்கு ஒவ்வொன்றுலயுமே இங்க ஒரு நீண்ட எலும்பாகப்பட்டது இருந்து நமக்கு என்ன இருக்கும், இங்க நீட்டி மடக்கக்கூடிய தன்மையோட இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த இது இல்லையா. சோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அமைப்பு நமக்கு ஜாயிண்ட் ஆயிருக்கும். சரிங்களா. சோ இதுதான் நமக்கு தேர்டா பார்க்கக்கூடிய ஆர்ம் போன் அப்படிங்கிற ஒரு பகுதி. அண்ட் பார்க்கக்கூடியது கால் எலும்புகள். கால் எலும்பு பகுதி அப்படிங்கிறது எப்படி நமக்கு இதுல ஜாயிண்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறது தான். ஓகே, 1 minute.
கைப்பகுதியில நமக்கு இருக்கக்கூடியது என்னது, நம்மளுடைய கை எலும்புகள் எவ்வாறு இருக்கும், பின் கை எலும்பு, மேல் கை, அடுத்தது கீழ்கை, நமக்கு 2 பையாக பிரிக்கலாம் இல்லையா. சோ இந்த பார்ட் அப்படிங்கிறது நம்முடைய கையினுடைய மேல் பகுதி, தட் இஸ் ஹியூமரஸ் சொல்லுவோம் இல்லையா. இது வந்து ஹியூமரஸ் அப்படிங்கிற பார்ட், அண்ட் திஸ் இஸ் கால்ட் அஸ் ரேடியஸ் பார்ட். இது நமக்கு மேல் பகுதி, கையினுடைய மேல் பகுதி அப்படிங்கிற பகுதி மேல இருக்கிறது. இது முன்கை எலும்புகள். டோட்டலா இந்த கையினுடைய பகுதி ஆர்ம் போனஸ் அப்பர் limb is made up of humerus, radius, ulna, கார்பஸ், மெட்டாகார்பல். சோ இந்த மாதிரி எல்லா எலும்புகளால் உருவாக்கப்பட்டது. கையெலும்புங்கிறது மேற்கை எலும்பு, ஆரம், அல்னா, அண்ட் தென் மணிக்கட்டு பகுதி கீழே இருக்கக்கூடியது, ரிஸ்ட் பார்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த பகுதி அப்படிங்கிறதுல நமக்கு கார்பல், மெட்டா கார்பல்ஸ் அப்படிங்கிறது உள்ளங்கையில இங்க நமக்கு ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, எல்லா விரல்களையும் இணைக்கக்கூடிய பகுதி, இந்த பகுதியில இருக்கிறது மெட்டா கார்பல்ஸ். ஓகே, சோ விரல்ல இருக்கக்கூடியது பிளாஞ்சஸ். இங்க கையில ஒவ்வொரு பகுதியிலுமே நமக்கு என்ன இருக்கும், எலும்புகள் அப்படிங்கிறது இருக்கும். கையை நம்ம மடக்கி நீட்டுவோம், விரல் பகுதி எல்லாத்தையுமே, அங்க இருக்கக்கூடிய எலும்புகள் பிளாஞ்சஸ் அப்படிங்கிறது. சோ இது எல்லாமே என்ன மூட்டுகளால் ஆக்கப்பட்டது, ஒவ்வொன்றுக்குமே ஜாயிண்ட் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. சோ இந்த ஜாயின்ஸ் அப்படிங்கிறது ஹிஞ்ச் ஜாயிண்ட், பால் அண்ட் சாக்கெட் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்ம்ல இருக்கக்கூடியது எல்லா ஜாயிண்ட்டுமே நமக்கு ஹிஞ்ச் ஜாயிண்டால நமக்கு ஜாயிண்ட் ஆயிருக்கும். ஹியூமரஸ் அப்படிங்கிறது நமக்கு அப்பர் ஆர்ம், ஃபோர் ஆர்ம் இஸ் மேட் அப் ஆஃப் ரேடியஸ் அண்ட் தென் அல்னா. ஸோ பாம் இஸ் மேட் அப் ஆஃப் மெட்டாகார்பஸ், ஃபிங்கர்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் பிளாஞ்சஸ். ஸோ இதுதான் நம்ம கைப்பகுதி பத்தின டீடைல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் இஸ் கால் பகுதி. சோ லாஸ்டா இருக்கக்கூடியது லெக் போன். இதுல அப்பெண்டிகுலர்ல, சோ ஆக்சுவலா டோட்டலா பார்த்தாச்சு. அப்பெண்டிகுலர்ல நம்ம பாக்குறது கடைசியாக கால் எலும்பு பகுதி. கால் அப்படின்னு சொன்னாலே லெக் போன் இஸ் லோயர் லிம்ப் ஆஃப் மேட் அப் ஆஃப் ஃபீமர், டிபியா, ஃபிபுலா, டாசல், எல்லா பகுதியும் சேர்ந்துதான். எல்லாத்தையும் நமக்கு ஜாயின் பண்ணக்கூடியது ஹிஞ்ச் ஜாயிண்ட். சோ கையில இருக்கக்கூடியதும் நமக்கு ஹிஞ்ச் ஜாயிண்ட், அண்ட் தென் கால் பகுதியில இருக்கக்கூடியதும் நமக்கு ஹிஞ்ச் பார்ட், ஹிஞ்ச் ஜாயிண்டால. எதுனா தொடை எலும்பு. தொடை எலும்பு அப்படிங்கிறது டிபியா அப்படிங்கிறது, ஃபிபுலாங்கிறது கால் பகுதியில, டார்சல் அப்படிங்கிறது கணுக்கால் பகுதியில. சோ தொடை பகுதி அப்படின்னு இருக்கும். நீண்ட பகுதினா நம்ம என்ன சொல்லுவோம், கால் பகுதி மட்டும் தான் நமக்கு ரொம்ப லென்த்தியாக இருக்கக்கூடியது. இது நம்மளுடைய முட்டி பகுதின்னு சொல்லுவோம்ல, அங்க இருக்கக்கூடிய அந்த பகுதி. சோ இப்போ நமக்கு முதுகெலும்பு தொடர்ல இருந்து டைரக்டா என்ன ஆகும், கால் பகுதியோட இணைந்து நமக்கு ஃபுல்லா எல்லா எலும்புகளும் நீள வாக்குல இருக்கும். சோ கீழ்ப்பகுதி இந்த எலும்புகள் எல்லாமே கீழ் மூட்டுகளால, அதுதான் ஹிஞ்ச் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எந்த டைரக்ஷன்லன்னு கேட்டா ஒரே ஒரு டைரக்ஷன்ல மட்டும் நமக்கு என்ன ஆகும், மூவ் ஆகக்கூடிய ஒரு பகுதி. இந்த டீடைல்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம் இல்லையா. சோ இந்த ஃபீமர் அப்படிங்கிறது தொடையெலும்ப ஃபார்ம் பண்ணக்கூடியது. கால் பகுதியில இருக்கக்கூடிய டிபியா, ஃபிபுலா எல்லாமே நம்ம இங்கதான் ஃபுல்லும் இருக்கும். இந்த கால் விரல்கள்ல பலாஞ்சல்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பகுதியில இருக்கும். கைப்பகுதி எப்படி பார்த்தோமோ உள்ளங்கைகள், அது போலவே கால் பகுதியும் நமக்கு இதே மாதிரி ஃபிங்கர்ஸ் அப்படிங்கிறதும் நமக்கு பிளாஞ்சல்ஸ். கால் பகுதி டோஸ் ஆர் மேட் அப் ஆஃப் பிளாஞ்சல்ஸ், அண்ட் தென் ஹேண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபிங்கர்ஸும் மேட் அப் ஆஃப் பிளாஞ்சஸ். ஓகே, ஸோ யூஸ்வலா நம்ம எந்தெந்த பகுதியெல்லாம் பாக்குறோமோ, எப்படி நம்ம ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு செஷன்ல பார்த்தது நம்ம ஸ்கெலட்டன் சிஸ்டம்ல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்கெலட்டன், ஹவு வி கேன் divided into divide this part means two டிவிஷனா, மேஜர் டிவிஷனா நம்ம என்ன பண்ணலாம், இதை டிவைட் பண்ணலாம். ஒன் இஸ் ஆக்சியல் அண்ட் தென் ஒன் இஸ் அப்பெண்டிகுலர். ஆக்சியல்ல என்னென்ன பார்ட்டு, அப்பெண்டிகுலர்ல என்ன பார்ட்டு, அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, எத்தனை போன்ஸால ஒவ்வொன்றுமே உருவாயிருக்கும், அந்த பகுதியில எந்தெந்த ஜாயின்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதும் நமக்கு முக்கியமா தெரியணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது மசில்ஸ். மசில்ஸ் அப்படிங்கிறதுல
என்னென்ன மசில்ஸ் இருக்கு, அந்த ஒவ்வொன்றிலையும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மசில்ஸ் எப்படி மூவ் ஆகும், எப்படி அந்த இதுல அமைப்போட இருக்குங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். மசில்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் அதோட இந்த லெசன் அப்படிங்கறது நமக்கு கம்ப்ளீட் ஆகும். ஸோ பயாலஜி பார்ட்ல டோட்டலா 2 லெசன். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் லெசன், லென்த்தி லெசன் ஆஸ் வெல் அஸ் important lesson also. A lot of information is present in this lesson as well as important also. ஏன்னா நம்மளுடைய ஹியூமன் பாடி பத்தின தகவல் தான் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த செஷன்ல உங்களுக்கு நடத்தினது எல்லாமே புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? வீட்டுல போயிட்டு நீங்க ஒவ்வொன்றுக்குமே அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்கெலிட்டன்ல எந்தெந்த பகுதி இருக்குன்னு எழுதி பாருங்க. சின்ன சின்ன டயக்ராமையும் நீங்க என்ன பண்ணுங்க, டிரா பண்ணி பாருங்க. அப்பதான் அந்த கொஸ்டின் கேட்கும் போது நம்மளால என்ன பண்ண முடியும், எளிதா கரெக்டா ஆன்சர் நம்ம ஃபுல்லும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.